அதிமுகவோட 2025 செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு சென்னை அடுத்த வானகத்துல ஒரு தனியார் மண்டபத்துல கூடியிருக்கு. அதாவது சட்டசபை தேர்தல் நெருங்க இருக்கிற நேரத்துல அதிமுகவோட கூட்டணி விவகாரங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ற விதமாக இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது அமையிருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து வேற கட்சிக்கு போயிருவேன், அதுக்காக ஒரு டெட்லைன் மாதிரி செட் பண்ணியிருந்தாரு டிசம்பர் 15ஆம் தேதி. அதுக்குள்ள நீங்க பொதுக்குழுல ஏதாவது நல்ல முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெட்லைன் செட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த நிலையில அதிமுகவோட பொதுக்குழு கூடுற நிலையில தான் ஒரு பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. என்னெல்லாம் பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்படும், பொதுக்குழுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஓபிஎஸ் மறுபடியும் இந்த கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா, இல்ல என்டிஏல வேற ஏதாவது கழகமா ஒரு கட்சியா புது கட்சியாக வந்து என்டிஏல வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து இன்று பதில் தெரிய வரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அதிமுகவோட உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சுட சுட உணவு அப்படிங்கிறது தயார் செய்யப்பட்டிருக்கு. சுமார் 10,000 பேருக்கு இந்த உணவு அப்படிங்கிறது ரெடி பண்ணப்பட்டிருக்கு. காலையில வந்து ஒரு 3000 பேருக்கு மட்டும் காலைல டிஃபன், அதாவது காலைல டிஃபன்ல என்ன இருக்கு அப்படின்னா கேசரி, வடை, பொங்கல், இட்லி, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, வாட்டர் பாட்டில், காஃபி, டீ இதெல்லாம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதியானம் சாப்பாடு அப்படின்னும் போது அசைவம் சைவம் அப்படின்னு இரண்டா பிரிக்கப்பட்டு மதிய சாப்பாட்டுக்கு சைவத்தை பொறுத்தவரையிலும் தம்ரூட் அல்வா, புடலங்காய் கூட்டு, சைனீஸ் பொரியல், மாவடி இஞ்சி, பிளாக்காய் உருளை மசாலா, பருப்பு வடை, அப்பளம், ஊறுகாய், மோர் மிளகாய், வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, சாதம், கத்திரிக்காய் முருங்காய் பீன் சாம்பார், வத்தல் குழம்பு, தக்காளி ரசம், தயிர், பருப்பு பாயாசம், வாட்டர் பாட்டில், வாழைப்பழம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அசைவத்துக்கு சுமார் 8000 பேருக்கு பிரெட் அல்வா, மட்டன் பிரியாணி, தால்ச்சா, ஆனியன் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கட்டா, மட்டன் குழம்பு, சிக்கன் 65, வஞ்சர மீன் வறுவல், முட்டை மசாலா, வெள்ளை சாதம், தக்காளி ரசம், தயிர், இஞ்சி புளி மண்டி மற்றும் பருப்பு பாயாசம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. அதிமுக பொதுக்குழுல ஏகப்பட்ட பேர் மிஸ் ஆவாங்க, அடுத்தடுத்த தலைவர்கள்லாம் போய் தாவேக்கால இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சர்ச்சைகள் வந்து கிளப்பப்பட்டு இருந்தது. முக்கியமா அதிகமா பேசப்பட்டது வந்து தங்கமணி அவர்கள். அவர் போய் தாவேக்கால வந்து ஐக்கியமாயிருவாரு, அதிமுகல அவர் கடும் அதிருப்தியில் இருப்பாரு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்த நேரத்தில் தங்கமணி அவர்கள் தான் அதிமுக பொதுக்குழுல மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதன் மூலியமாக அதிமுக தலைவர்கள் இன்னும் இங்கே தான் இருக்காங்க, அதிமுக இன்னும் வலுவாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டையும் அதிமுக வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பொதுக்குழுவில் என்னெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக வந்து எப்படிலாம் தயாராக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும்.